ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆப்ஷனில் எபிசோட் 140 எபிசோடு தான் இந்த எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இது முன்னாடி போட்ட எபிசோட் வந்து மறக்காம பார்த்துடுவாங்க. அப்போ தான் அந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குன்னா வந்து நம்ம யுங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கார்டஸால் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்டாட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் வந்து ஹீலர் டெம்பிள் தான் வர்றாங்க. ஸோ ஹீலர் டெம்பிளே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஹீலர் ஸ்குவாட் ஸோ கில்லிங்கில் அவனுக்கு எல்லாருமே வீக் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ அவனுக்கு வைஸ் கேப்டன் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த கில்லர் ஹில்ஸ் எல்லாருமே வீக் ஆகிட்டு அவனுக்கு கேப்டன் போனனால இவனுக்கு யாருமே தோணல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாமல் வந்து அந்த இடத்துல இருப்பான். ஸோ நம்ம சாமல் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயந்து வந்து மறைஞ்சிட்டு யாராவது பார்த்துருவாங்களா, ஸோ நேரம் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல திடீர்னு வைஸ் கேப்டன் வந்து எதிர்த்து போவாங்க. பார்த்து வந்து ஒரு அள்ளு விட்டு ஐயோ அப்படின்னு கத்திட்டு சரி ஓகே அப்படின்னு அவனை தெரிவாயிட்டு. ஸோ அவனை வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். இவங்க கேட்பாங்க இந்த எங்கே போன சொல்லாம ஜாண்டா போனோம்னு. நான் வந்து எனக்கு வந்து ஒரு மிஷின் ஒன்று வந்துச்சுன்னா யாரா மிஷின் கொடுத்தாங்க, அலைன்ஸ் வந்து மிஷின் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவன் லெட்டரை பார்த்து படிச்சிருக்காங்க சின்னத்தில். ஸோ இது வந்து இப்படி தான் போட்டு இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு எங்கிட்ட என்ன மறைக்கிறா ஒழுங்கு மாதிரி தான் கையில் என்ன வச்சிருக்கேன் என்கிட்ட குர்றா அப்படின்னு வைஸ் கேப்டன் கேட்டுருக்கேன். இவனை ஒன்றில் வந்து சமாளிச்சிட்டான். ஸோ ரெண்டு பேர் பண்ணால் ஒரு லெட்டர் பிடிக்கவே பின்னாடி பாஸ் நீங்கள் வந்துட்டீங்களா மாஸ்டர் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல. ஸோ இவனுக்கு வந்துட்டானுங்களா ரைட், இதுக்கப்புறம் ஒருத்தனையும் கையில் எப்படி முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். லீடர்னு காத்திடுறான். கடைசியில் அருணில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு நம்ம சாமெல்லாம் போட்டு பொழந்துருவேன். ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சாமல் இருந்துன்னு. ஸோ இவனுக்கு எல்லாரும் என்ன சொல்ல போகிறான்னு எல்லாருக்கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி இருந்தல. ஸோ இவருக்கு எல்லாருமே ஒரு சண்டை போட போகிறான். பூச்சி நான் மாட்டினேன் யாரும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு வச்சுருக்கேன். திடீர்னு எல்லாருமே வந்து இவர் வந்து கேப்டன் நீங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறா பரவாயில்ல, நீங்கள் வந்து என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காகி வந்திருக்கீங்க கேப்டன், சூப்பர் கேப்டன், ஸோ தேங்க்யூ அப்படின்னு பாராட்டிடுறேன். இல்லை பயில பண்ணிட்டேன், நீங்கள் தான் வந்து எனக்கு கைட் பண்ண, நீங்கள் தான் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கைட் பண்ணுங்க மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. இப்போ நான் தான் உங்களுக்கு மாஸ்டரா, சரி ஓகே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன ட்ரெயின் பண்ணாதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பவர் கோயிலில் பயமாக இருக்கும். உடனே சாம்பல் வந்து மேலே பறந்து அவரோட பவர் ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் கார்டனில் அவனோட உருவம் வருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்ச் அட்டிப்பாக பாருங்க, அவனோட புது ஸ்கில்ட்டு. ஸோ அந்த பஞ்சு பவர் கொட்டூர் பாருங்க. அந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டர் வந்து பெரிய பிள்ளைங்க எப்படி இருக்கு என்னோட பவர் சூப்பர் லீடர்னு அவன் சட்டையை வச்சுட்டு ஆப்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சாமலும் சட்டை வச்சுட்டு கோல்டன் தண்டர்ஸ் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல. ஸோ அவன் சட்டை பிடிச்சது லெட்டர்லாம் வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் இருக்கும். ஸோ இது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றத. நெக்ஸ்ட் சீனில் சாமியல் வந்து புலம்பிருக்கான். ஐயோ எனக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன போட்டு பொழந்துருவாங்களே வைஸ் கேப்டன் தெரிஞ்சுக்கிட்டா இங்கே சொன்னான் இரா அதான் நம்ம சமாளிச்சிருக்கல கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவனு போய் சொல்லிட்டு இருக்கேன் சாமியல் ஒன்றும் பயப்படாது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோல் பிளேஸோட வந்து இருந்து அவரும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ சாமியல் உனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்துருப்பா இந்த மாதிரி ஹீலர் டெம்பிள் தான் அமைச்சிருக்கா. ஐயோ ஹீலர் டெம்பிள் தான் மாட்டினா என்னவா இருக்குன்னு தெரியல கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு அவனு பயந்துட்டு இருக்கேன். ஸோ பிரித்து படிச்சிருக்கேன். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கை வரைச்சு சரி ஓகே ஒன்று இருக்கட்டும். ஒட்டனே பின்னாடி டே சாமல உனக்கு அறிவு இருக்கடா எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட சொல்லாம போவேன். நீ மொட்டையை மாட்டினா என் கையில் உன் காற்றை பிடிச்சி திருவிடும். ஐயோ சாரி நான் என்ன தப்பு பண்ணி என்ன தப்பு பண்ணியா உன்னதான்றா இங்கே வர சொன்னேன் என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு கேட்டிருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா பீஸ்ட் கார்டினை பார்த்தீங்கன்னா சாமியல் உருவத்துலேருந்து அமைச்சிருப்பான். ஆனால் ஒரு விஷயம்டா உன்னோட அந்த பீஸ்ட் கார்டு ரொம்ப பொறுப்பாகவே இருக்கான், நல்லா லீட் பண்ணுறேன். ஸோ நீ வரவே தேவை அங்கேயே கேடா இவனே இங்கே இருக்கட்டும் அப்படின்னு என்னது என்னோட அவன் சிறந்தவன் அப்படின்னு இவனும் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல. ஆமாம் எப்படியோ போய் தோலை அப்படிங்கிற சரி பரவாயில்ல எப்படியாவது என்னை விட்டான்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து இவர் வந்து கேட்பாரு சோல் டெம்பிள் சரி அடுத்து வந்து என்ன பண்ண போறீங்க கேட்டுருக்கு. அடுத்து என்ன டீமன் பில்லர் நொறுக்க வேண்டியது அப்படின்னு சாம்பல் சொல்லுவாங்க. எல்லாருமே அதை சொல்கிறாங்க டீமன் பில்லர் நொறுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து கமாண்டர் லெவலில் இருக்கிற நம்ம ஸ்குவாடை வந்து ஸோ வந்து டைட்டில் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா இதுக்கு எல்லாமே சார். ஸோ டைட்டில் லெவலுக்கு வந்து சாதனை இது ரெண்டே ஸ்குவாட் தான். ஒன்று வந்து டீமன் காட் கில்லர் ஸ்குவாட், அப்புறமா வந்து ஜியான்ஷான் க்ளோரி ஸ்குவாட், ரெண்டு ஸ்குவாட் தான் இருக்குன்ற ஹீரோ சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அப்கிரேட் பண்ணால் தான் வந்து நம்மளை வந்து டீம் நல்லா சண்டை போட முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவனை பேசிட்டு இருக்க இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க வந்து இவங்க காப்பாற்றி சோல் பிளேஸை காப்பாற்றினால பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பாயிண்ட் கொடுத்துருவோம். ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணணும். இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் உண்மையிலே நினைக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து டைட்டில் கிரியேட் வந்து சாதாரண விஷயம் வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்கும் தெரியுமா, எக்ஸாம் கொடூரமாக இருக்கும், நீங்கள் வந்து கலந்துக்க போகிறீங்களா அப்படின்ட்டு இவர் வந்து வான் பண்ணிடுறாரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவர் என்னதான் வான் ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் எத்தனை ரேஸ் கூட சண்டை போட நாங்கள் வந்து சவாலை வந்து ஏற்றுக்கிறோம்னா ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் பிளேசஸ் இந்த ரெண்டு பேரும் பற்றி தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹோலி சிட்டி தான் வந்து காட்டாமல் இந்த இடத்துல ஹோலி சிட்டி வந்து மெயின் ஆஃபீஸில் உடனே 3 பேர் சொல்லுவாங்க என்னடா சொல்லியிருக்கீங்க நான் ஏன் டெஸ்ட் அட்டன் பண்ண கூடாதுன்னு 3 பேர் கத்திட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க ஏன்டா டெஸ்ட் பண்ணா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. இது இந்த சின்ன லெவல் ஸ்குவாட் வந்து டைட்டில் எக்ஸாம் கேட்டுட்டு எல்லாம்
சுற்றிலாம் பேசியிருக்கேன். ஸோ ஹீரோ கேட்பேன், ஏன் எங்களுக்கு 10th லெவல் எக்ஸாம் கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் அப்படின்னா நீங்கள் 2 பேர் மட்டும் 8th லெவலில் இருக்கீங்க, மற்ற எல்லாருமே 7th லெவலில் இருக்காங்க. அட்லீஸ்ட் டைட்டில் இருக்கீங்க எல்லாருமே வந்து 9th லெவலில் இருந்து இருக்கணும், அதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோ நோன்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் யங் ஜெனரேஷன் உங்ககிட்ட தான் இருக்குது, முக்கியமாக உங்கள் ஸ்குவாடை வந்து நாங்கள் விட்டே உங்கள் ஸ்குவாட் எப்படி ரிஸ்கில் போட முடியும் அப்படின்னு கேட்டுருக்கு. இந்த இதில் எல்லாம் கேட்டுருக்காங்க, எங்களை வந்து அலோவ் பண்ணுங்கள் லெவலாக அதில் முக்கியம் இல்லை. ஒட்டுனே பின்னாடி பார்த்தா கிராண்ட்பா யாங் வந்து ஒரு கிராண்ட்பா யாங் சொல்லிட்டு, ஸோ நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கிராண்ட்பா யாங் வந்துட்டு ஆமாம் நீங்கள் முதல்ல வந்து அதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணால் நான் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் ஹீரோ என்ன விதமான டெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் டைட்டில் கிரேட் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இதில் என்ன விஷயம்னா இவங்க கமாண்டர் லெவல் அதுக்கடுத்து 2 லெவலில் வந்து ஒரு லெவலில் ஸ்கிப் பண்ணி 2வது லெவலுக்கு போகிறோம். ஸோ கிங் லெவலை தாண்டி வந்து அடுத்த லெவல் போகிறோம். ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாய்ட் ட்ரைனிங் ஏரியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும். இடத்துல வந்து சொல்லிட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமன் காட்சோட பிம்பத்தை வர வைக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 9th லெவல் டீமன் நீங்கள் தனியால் தோக்கடிச்சவனும் உங்கள் ஸ்குவாடை சேர்ந்து ஒன்றா தனியாக தோக்கடிச்சவனும் யாரோட ஹெல்ப் இல்லாமன்ற அதில் அவங்களும் தள்ளி விட்டு இந்த இடத்துல உள்ளே போகிறாங்க. இதில் இருக்கிறான். ஸோ நம்மளே எந்த டீமன் எதிர்க்க வரப்போது, எந்த டீமன் பில்லர் வரப்போது, அது திடீர்னு ஒரு தண்டை அடிச்சு பார்த்தீங்கன்னா 52வது பில்லர் டீமன் வந்து லைன் இருக்கு. இந்த லைன் வந்து லாவா லைன் வருது. ஸோ இவன் பேர் வந்து ஆல்கான் வந்துருக்கான். ஸோ கையில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ இவன் லாஸ்ட் டைம் இந்த போட்டு நிறைய மக்கள் வந்து கொண்டிருப்பான். இவனை வந்து இந்த இடத்துல கொண்டே அவனை திரும்ப இவனை கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ஃபைட் பண்ண போகலாம் வாங்க அப்படின்னு ஃபைட் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அந்த டபுள் சோல்டர் வந்து டிராகன் சோல்டர் அந்த ஸ்வாட் வச்சு அடிக்காம இந்த கையரம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெத் கார்டஸ் அந்த பறிச்சு ஒரு ஸ்லாக்குன்னு அடிக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ஸோ மைட்டி ஜெட் அவரோட உருவத்தை வர வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு டே அடிக்கும். இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக் வந்து பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு நம்ம அந்த 5th செகண்ட் பில்லர் மேலே. ஸோ அந்த பில்லர் டிமன் சொல்லிட்டு அந்த லாவாலன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அட்டாக்லாம் எனக்கு வலிக்கவே இல்லை, எனக்கு எல்லாம் பூச்சிகளுக்கு சமண்டா இது என் பவர் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அட்டாக் பண்ண அந்த அட்டாக் பயங்கர கொட்டூரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனர்ஜி ஃபியூஷன் வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துருப்பான் உடனே டிவென்ஷியல் இருக்குதுன்னு பார்த்தா இருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன தான் அட்டாக்கை தடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க எல்லோரும் நான் கொன்னே ஆகுன்ட்டு இந்த பக்கம் ஹீரோ போய் ஒரு அட்டாக் அடிப்பான் பாருங்க. அந்த இடத்துல பெரிய பிளாஸ் என்னடா தோத்து போச்சு நம்ம வந்து ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி சாமியில் கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிமனு பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடூரமான ஒரு பவர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு என்னோட பவர் அந்த எட்டமே ஒரு ஆட ஆரம்பிச்சு அது வந்து வெப்பனம் தடிக்கிறது. இதில் சாமியார் பத்துன்னு சொல்லிட்டு சாமியார் பார்த்தீங்கன்னா நல்லா தப்பிச்சு வந்துச்சா அந்த வெப்பனை எடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வெப்பன் எடுத்து அட்டி அனுப்பி சுற்றி ஒரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா உருவாகும். ஸோ டூலுங்க எல்லாரும் போட்டு போடுறது ஹீரோ மட்டும்தான் அந்த டிவைன் ஷீல்டு தடுத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாவா சோல்ஸ் வந்து சமன் பண்ண இருக்குது. ஸோ அந்த லாவா சோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே மாற்றி சமாளிச்சிடும். ஸோ அந்த டிவைன் சொல்லிட்டு இருக்கு உங்கள் எல்லாருமே கொண்டா. ஸோ ஹீரோட என்ன போனோம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபார்மேஷன் டிராகன் ஃபார்மேஷன் போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து 9 டிராகன் ஃபார்மேஷன். ஸோ 9 டிராகன் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுன்னு சொல்லிட்டு 9 டிராகன் ஃபார்மேஷன் ஹீரோ வந்து மல்டி க்ளோனாக இந்த இடத்துல மாற்றி வந்து இந்த லாவா டீமன் இருக்கு இந்த வந்து லைன் டீம் வந்து மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டீம் இந்த மாதிரி குழந்தைங்க பேட்லாம் பேடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் அடிக்க வந்து ஹீரோ பற்றி தள்ளுது. உடனே வந்து நம்ம சாமியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்பிள் தண்டர் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமா போகிறேன். இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்களோட லெஜெண்டரியான அட்டாக் வந்து ஆடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஃபினிக்ஸ்னுவோம் நம்ம வாங்கி வந்து மைட்டி கால் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மைட்டி ஜெயின்டி அந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே சம்மன் பண்ணி இப்படி வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரே வந்து சிறை மாதிரி பிடிக்க வச்சு ஸோ வந்து டெத் கார்டு ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜர் ஒரு அட்டாக் பண்ண. ஸோ ஹீரோ என்ன பண்ணால் 2 ஸ்வாடை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர வைப்பான். அவர் 2 ஸ்வாட் வச்சு ஸோ வந்து காடஸ் அல்லாஹ் என்ன பிளஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் அட்டாக் 1000 மீட்டர் அட்டாக் அப்படின்னு ஒரு அட்டாக் அந்த இதில் பண்ண போகிறேன். ஸோ வந்து பெரிய கொட்டூரமாக அட்டாக் அடிச்சா இந்த பிலீமன் சொல்லிட்டு இல்லை எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு சாகா இருக்கீங்க இந்த இடத்துல சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லர் டீமன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வெட்டிச்சு செதற ஆரம்பிச்சு. ஸோ இது வெட்டிச்சு செதறது அவங்க இதெல்லாம் பிரியாங்க. ஸோ அவங்க வந்து இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கிராண்ட் அவங்க வந்து சொல்லிட்டு கிளம்பி சரியாக உண்மையிலேயே வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க டைட்டில் கிரேட் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து டைட்டில் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு எல்லாருமே சரியாக சொல்லுங்கள். நான் நம்பி சின்ன குழந்தைங்க இருக்கேன் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சுற்றி எல்லாருமே இது தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன இந்த ஸ்குவாட் பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்கள் டைட்டில் கார்டு வந்து அட்டன் பண்ண போகிறது பற்றி எல்லாமே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோல் என்ன சொல்லியிருக்காரு இந்த பசங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னா வாங்கி சொல்லுவார். இந்த இடத்துல நம்ம கிராண்ட் பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே திறமைசாலின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேறு எடுத்துடுறாங்க. இந்த நியூஸ் எல்லா இடத்தையும் பரவாயில்ல ஒரு கட்டத்தில் பேட்டில் ஸ்குவாடில் இருக்குது நம்ம 2 டீமுக்கு போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ யாங் வெங்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னுமே வந்து அப்டேட் போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தீமை நம்மளும் பவர்ஃபுல் ஆகணும். ஸோ வாங்க நம்மளால் முடிச்சாலும் நம்ம போகிறோம் இடிமன்ஸ் எல்லாத்தையும் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாங் வெங்ஸ் சொல்லிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வேறு இடத்துல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீமனை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா டீமட் காட்
கில்லர் ஸ்குவாட் அப்படின்னு காட்டுறாங்க. இதுவுமே ஒரு டைட்டில் கிரேட் ஸ்குவாட். ஸோ அந்த டீமில் அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த டீம் கேப்டன் வந்து ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நம்புறேன், தெரியலனா நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இவருக்கு வந்து ஸோ அந்த டீமை நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நான் இந்த எபிசோட் அப்படி இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ அப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் ஒரே விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அனிமே டப்பிங்கிறது வேறு, அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வேறு. நான் வந்து அனிமையோட ரிவ்யூ எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுறேன். டப்பிங் பண்ணுறேன்னா அவங்க சொல்கிறது இன்ச்சு பை இன்ச்சு வார்த்தை மாறாமல் சொல்கிறோம். நான் இருந்தாலுமே எந்த சின்ன டீட்டெயிலும் விடக்கூடாதுன்ட்டு அப்படி தான் டப்பிங் பண்ணுற மாதிரியே தான் என்னால் முடிஞ்சாலும் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா வந்து ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணுறதாரு, ப்ரோ சில டீட்டெயில் விட்டீங்க ப்ரோ அப்படின்னா, முக்கியமான டீட்டெயில் கண்டிப்பாக எதையுமே விடல. அதே மாதிரி என் மனசுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த டீல் விட்டுருக்க மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நீ நம்பலனா இந்த லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஷேல ஸ்டாரில் வந்து ஒரு எபிசோடு போட்டிருக்கோம். அந்த மார்ஸோட கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்னு தெரியாமல் 3 விதமான சப்டைட்டிலே பார்த்த அப்படியே 5 டைம் வந்து பார்த்தேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வித டீட்டெயிலுமே கண்டிப்பாக விட மாட்டேன். நீங்கள் வந்து நம்பி பார்க்கலாம். அப்படி ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துருப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸாம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் தான் வந்து திரும்பவும் ரிவிஷன் ஒரு டைம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுகிறேன். ப்ரே பண்ணிக்கிறேன் ஈஸியாக வந்து முடிஞ்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து வீடியோ வருமான்னு தெரில, என்னால் முடிஞ்சவரை எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வரலன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்க, அடுத்த நாள் கண்டிப்பாக 2 வீடியோஸ் சேர்த்து போகிறேன். ஓகே, லைக் போடுங்க. பை 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 பை.